நாள் நாங்கள் தங்கியிருந்தோம். யார் என்ன ஒரு ரிசார்ட்டு. சரி சோத்திரம். என்ன இப்போ நீங்கள் இங்கே வந்தீங்க, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்குது, இங்கே வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை ஐயா வந்திருக்கேன், ஐயா பார்க்க வந்திருக்கிறேன். அங்கே ஒரு வாலிபர் கூட்டம், ஒரு வாலிபர் கூட்டம் நீங்கள் ஆரம்பித்து விட்டீங்களா அல்லது இல்லை சகோதரர்களாக கூடி அப்படி சமயத்தில் கன்வென்ஷன் நடத்துவாங்க, வாலிபர் கூட்டம் நடத்துவாங்க. இது இந்த சிஎஸ்ஐங்களையும் நடக்கும். எப்படி நடக்கும்? அங்கே ஒருவர் வந்து இயேசு நாமத்தில் நான் ஞாபகம் பண்ணுற அங்கே இங்கே ஓடுறாரு, எல்லாரும் ஆவியில் நிரம்புகிறாங்க. ஐயையோ, ஒரு மோசமான கூட்டம், மோசமான உபதேசம். இந்த வேக்கம் இவ்விதமாக வில்லியம் பிரங்கா மூலமாக இதாகி உலகத்தை கெடுத்து கொண்டு வருகிறது. இங்கேயும் பலாசி லாசி ஆரின்னு சொல்லி அவர் 2 தடவை ஊழியர்களை அனுப்பி முறியடித்தோம். தேவனுடைய பரிசுத்தராம சோதரன் நீர் உடனே ஓடி போய் உங்களுடைய சபையை பாதுகாத்துக்கொள்ளும், அது தவறான உபதேசம் என்று சொல்லி அனுப்பி வச்சு. தேவனுடைய பரிசுத்தராம சோத்திரம் உண்டாவதாக. ஏராளமாக, அதாவது சாத்தான் எப்பொழுதுமே போய் சொல்லுவான். யோவான் 8:44 யாராவது வாசிங்க. யோவான் 8:44. பிசாசானவனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்நாட்களில் அநேக ஊழியங்கள் பொய் பேசி தந்திரமான வார்த்தைகளை உபயோகித்து மக்களை வஞ்சிக்கிறார்கள். இதற்கு விரோதமாக தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும். ஆறாவது, ஐக்கியம் ஒற்றுமை உண்டாக்கும். ஒற்றுமை வல்லமை உண்டாக்கும். ஐக்கியம் மிகவும் முக்கியம். சபை மக்கள் ஊழியர்களோ ஐக்கியமாக இருக்க வேண்டும். எங்கே ஐக்கியமும் இல்லையோ, எங்கே ஒற்றுமை இல்லையோ அங்கே ஐக்கியம் இல்லை என்று அர்த்தம். எங்கே ஒற்றுமை இல்லையோ அங்கே வல்லமை கிடையாது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ ஐக்கியம் தேவனால் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. நாம் அபிஷேகத்தோடு ஐக்கியமாக இருக்கக்கூடாது, யாரோடு ஐக்கியமாக இருக்கக்கூடாது என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. 2 கொரிந்தியர் 6:14-15. பேய்களோடு ஐக்கியமாக இருக்கக்கூடாது. 1 கொரிந்தியர் 10:20. கீழ்ப்படியாரோடு பிரிவினவாதிகளோடு ஐக்கியமாக இருக்கக்கூடாது. 1 கொரிந்தியர் 16:17. 1 கொரிந்தியர் 16:17 வாசிங்க. தெரியாத வசனங்களை மாத்திரம் வாசிக்க சொல்லுகிறேன், தெரிஞ்ச வசனங்களை அப்படி சொல்லிக்கொண்டே போகிறேன். வாசிங்க. ஸ்தேவான் பொர்த்துனாத்து அகையாவுக்கு என்பவர்கள் வந்ததற்காக சந்தோஷமாக இருக்கிறேன். நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியிருந்ததை அவர்கள் செய்திருக்கிறார்கள். என்ன வாசிக்கிறீங்க? 1 கொரிந்தியர் 16:17. சோத்திரம். சாரி. நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடு இல்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. ஆனபடினாலே எப்படிப்பட்ட தவறான உபதேசம், பிரிவினையான உபதேசம், பாஸ்டர் சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை அப்படி என்று சொல்லிக்கொண்டு முறுமுறுக்கிறதும், யாராவது வீழ்ச்சி இடையில நிலையில் இருந்தால் அவர்கிட்ட போய் நீங்கள் சொல்கிறது சரிதான் பிரதர், இங்கே நடக்கிறதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்க காலை வாரி விடாதீங்க. பிரதர் சரியில்லைன்னா அதுக்காக நாம் கூடி ஜெபிப்போம், நாம் சொல்லி அதில் ஒரு கூட்டத்தை கூட்டி அதை விசாரித்து அதை ஒழுங்குபடுத்துவோம் என்று சொல்லி விசுவாசத்தில் விட எதுவாக இருக்கிறவர்களை நாம் கூட ஒரு வார்த்தை சொல்லி இடறி போக செய்யாதபடி நாம் அதற்காக ஜெபம் பண்ணுவோம் என்று அவர்களை தடுக்க வேண்டும். தேவனுடைய சிலர் பிரிந்து போவார்கள். பிரிந்து போனால் உடனே அவர்கள் மேலே அன்பு வந்து அவர்கிட்ட போய் பேசி அவர்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு ஆமான்னுக்கிட்டு இருக்கிறாங்க. இது மகா தவறு. ஒரு மனிதன் தலைமை சபையில் பேர் இருதயசாமி, அவன் மகா பாவத்தில் இருந்தால் யோகா விக்னஸ்காரன் அதிலிருந்து விடுதலையாக்கி சபையில் ஐக்கியமாக இருந்தான். திரும்ப பொருளாசை வந்து விட்டது, சபையை விட்டு போய்விட்டான். நம்ம சபை மக்கள் சிலரை கண்டு யோகான்னு சொல்லியிருக்கான், அவர்கள்லாம் எதிர்த்து அதை முயற்சிட்டார்கள். அப்போது சபையில் சிலத்துறைன்னு ஒரு விசுவாசம் உண்டு. ஐயா நான் அவரை கண்டு பேசி
மறுபடியும் சபைக்கு கொண்டு ஐயோ நீயே இப்போ அரை ஆளாக இருக்கிற, நீ போனால் நீயும் விழுந்து போ, நீ போகாத, நான் போக வேண்டிய நாளில் போக வேண்டாம். ஒரு நாள் போனேன். அப்போது நாங்கள் அந்த வீட்டுக்கு போகிறேன்னு கேள்விப்பட்டு சிலர் வந்து விட்டாங்க. நான் கேட்டேன், என்ன சாட்சி? யோகா சாட்சியா? யோகான்னா யார்? இயேசு கிறிஸ்து தான் யோகா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது எப்படி அப்படின்னு சொன்ன, ஒரே கடவுள் தான் உண்டு அப்படி. அவன் ஒரே கடவுள் தான் உண்டு, அவர் பிதாக்குமாரன் பரிசுத்தாவியானவர். இல்லை யோகா தான் கடவுள் உண்டு. யோகா கடவுள்னு சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துக்கு யோகா என்று சொல்லி பேர் உண்டு. ஆமாம், மோசைக்கு முள்செடியில் தரிசனமானவர் யாருன்னு கேட்டேன். யோகான்னு சொன்னான். இல்லை யோகா இல்லை, அது கர்த்தருடைய தூதரானவர் இயேசு கிறிஸ்து தான் தரிசனமானார்னு சொன்னேன். அப்போஸ்தலர் 7:35. யாராவது வாசிங்க. உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதளித்திருந்த இந்த மோசேயைத்தானே தேவன் முட்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். ஹல்லேலூயா. முட்செடியில் தரிசனமானவர் தேவனுடைய தூதனாகிய திருத்துவத்தின் 2வது ஆளாகும். நீ என்ன சொல்லுகிற? இப்போ கிறிஸ்துவ சாட்சி தான் தேவை. யோகா சாட்சி படையப்பட்ட அந்த யூதர்கள் தான் கிறிஸ்துவை கொலை செய்தார்கள் எச்சரித்து, நீ உன் குடும்பத்தில் குடும்பம் கெட்டு போச்சு, அப்படியே மனைவி இறந்து போயிட்ட, அவனும் மோசமான பாவத்தில் இருக்கிறான். பழைய பாவத்தில், அதாவது சபை விட்டு போகிறவர் பழைய பாவத்தில் முதல்ல அதைத்தான் செய்வாங்க. ஒருவன் பின்மாறுறான்னா, பீடி குடிச்சிட்டு இருக்கான், சாராயம் குடிச்சிருக்கான், வித்தியாசம் இருக்குன்னா பின்மாறின உடனே பீடி குடிப்பான், அந்த சிகரெட்டை குடிப்பான், அந்த சாராயத்தை குடிப்பான், அந்த பாவத்தை தான் செய்வான். சபையில் இருக்கிறவருக்கு தேவ மகிமை வல்லமையினால் காக்கப்பட்டிருப்பீர்கள். அதை விட்டு போய்விட்டால் உடனே தேவனுடைய வல்லமை உங்களை கைவிட்டு விடும். தேவனுடைய பரிசுத்தராம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், அதை ரட்சிப்பு, ரட்சிலிருந்து எப்படி மக்கள் வீழ்ச்சி அடைகிறார்கள், அதை தடுக்கிறதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்போ ஒருவன் வேணுமென்றே கெட்டு போக வேண்டும் என்று அவன் தீர்மானித்திருந்தார், அதை ஒன்றும் செய்ய முடியாது, கடவுளும் ஒன்றும் செய்ய மாட்டார். 17 முறை எச்சரித்தார் யூதாசை மனம் திரும்ப முடியாது. கடைசி வேளையில் கர்த்தர் சொன்னார், இந்த அப்பத்தை துவைத்து எவனத்தை கொடுக்க அவன் நான் தான் என்று சொல்லி சொன்னார். எல்லாரும் கேட்டாங்க நானோ என்று. யூதாஸ் கேட்டப்ப நீ சொல்கிறபடி தானே என்றார். திரும்ப யோவான் கேட்டது, இந்த அப்பத்தை துவைத்து எவன் கூட அவனது அப்பத்தை துவைத்து யூதாஸ் கொடுத்தான். அப்போது சாத்தான் அவன் புகுந்தான், அவன் புறப்பட்டு போனான். ராக்காலமாக இருந்தது. சீசர்களுக்கு விளங்கவில்லை. அவன் பொக்கிஷதாராக இருந்ததுனால ஏதோ பண்டிகைக்காக ஏதோ வாங்க முடியும், அல்லது ஏழைகளை தர்மம் கொடுக்க முடியும், ஏதோ அனுப்புகிறார்னு சொல்லி நினைத்து கொண்டார்கள். இல்லை, இயேசுவை காட்டி கொடுக்கத்தான் போகிறோன்னா அங்கேயே பேசுபாட்டை தவறி தலையை வட்டி போட்டிருப்பார். தேவனுடைய பரிசுத்தராம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவாலே அவர் ரட்சிக்க முடியவில்லை. ஏனென்றால் மனித ஆத்மா சுயாதீனம் உள்ளது. அது ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். நாம் வாசிக்கிற பிரகாரம் யோவான் 3:18 அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் இல்லாதவர்கள் உள்ளவர்கள் ரட்சிக்கப்படால், இல்லாதவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டு இருக்கிறார்கள்ங்கிறதாகும். அந்த ஆக்கினை ஒரு நாள் நிறைவேறும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால் ரட்சிப்பு, விசுவாசிக்கிறதுனால் நரகம் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு, அவனுடைய பாவத்திற்காக இல்லை. இப்பொழுது உலகத்திற்கு சாட்சியாக இறைவன் இயேசுவை நிறுத்தியிருக்கிறார். இவரை விசுவாசி ஏற்றுக்கொள்வதனால் முக்தி, இவரை விசுவாசித்ததினால் நரகம். அவனுடைய பாவத்தினால் அல்ல, இவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளாதனால் நரகம். இன்றைக்கு நாம் சுவிசேஷம் அறிவிக்கிறோம் என்றால், கால் பண்ணுகிறோம் என்றால், அதை அழைப்பு கொடுக்கிறோம் என்றால், அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளாதினாலே அவர்கள் மேலே ஆக்கினை வரும். வாசிக்கலாம் யோவான் 3:18. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டு ஆயிற்று. தேவனுடைய பரிசுத்தராம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் இப்போ கொலை தண்டனை தீர்ப்பளிக்கப்படுகிறது, ஆனால் அதை நிறைவேறுகிறது, பின்னால் ஒரு நாள் நிறைவேறும். தீர்ப்பளிக்கப்பட்டாய்விட்டது. அடுத்த நாள் இயேசுவை பற்றி எல்லாருக்கும் அறிவிக்கணும். அறிஞ்சவர்கள், தெரிந்தவர்கள், சொந்தக்காரர்கள், பார்க்கிறவர்கள், வேலை செய்கிறவர்கள், பிரயாணத்தில் கூட இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் அறிவிக்கணும். குடும்பமான சபையானது அடிக்கடி கன்வென்ஷன் போட்டு அழைப்பு கொடுக்க வேண்டும். நாம் ரொம்ப செலவு செய்ய வேண்டும். நாம் ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ளவர்களாக தேவன் நம்மை நியமித்திருக்கிறார். உலகம் ரட்சிக்கப்படாத போகிறதும் நம்முடைய கருத்தில் இருக்கிறது. குறைஞ்சபட்சம் ஜெபிக்கணும், சுவிசேஷ வேலை செய்யணும். இப்போது இயேசு கிறிஸ்து தான் ஊழியம் செய்கிறார், நம்ம இன்னும் இறங்கி சரியாக ஊழியம் செய்யலை. எனக்கு அடிக்கடி ஒவ்வொரு ஊழியர்மான்னு சொல்லுவேன், மினி கன்வென்ஷன் போடுங்க, பேச திறமை உள்ளவர்களை கொண்டு வந்து நீங்கள் செய்தி கொடுங்க, கர்த்தருடைய செய்தியை அறிவித்து மக்களுக்கு அழைப்பு கொடுங்கன்னு சொல்லி. பெரிய கன்வென்ஷன், பெரிய காரியம்னா நான் வர்றேன், ஆனால் முயற்சி ரொம்ப குறை. இப்போ எப்படி நடக்குது என்றால், கர்த்தர் எனக்கு அல்ல ஒரு வழிபாடு கொடுத்தார். நோவாவுடைய பேழைக்குள்ளாக மிருகங்கள் ஜோடு ஜோடாக
சுத்தமாக அதை பிழைக்குள்ளாக மிருகங்களும் பட்சிகள் பிராணிகள் எல்லாம் கடவுளை அனுப்பினார். நோவா போய் ஒன்றையும் பிடிக்கிட்டு பிடிக்கிட்டு வர முடியாது. புலியை, சிங்கத்தை, கரடியை எங்கே கொண்டாந்து இது பண்ண முடியும்? கர்த்தர் அவைகளை பேழைக்குட்படுத்தினார். உட்படுத்தி குடும்பத்தையும் உட்படுத்தி வெளியே கதவை கர்த்தர் அடைத்தார். பின்னால் யாரும் அலர்னாலும் நோவா விரும்பினாலும் கதவை திறக்க முடியாதுன்னா வெளியே போட்டிருக்கு. இந்த பிரகாரம் இப்பொழுது கர்த்தர் இந்த பேழைக்குள்ளாக ஆத்மங்களை கூட்டி சேர்த்து கொண்டிருக்கார். இது ஒரு அதிசயம். நான் அடிக்கடி சிந்திப்பேன், இன்னும் சரியாக சபை இறங்கி சுவிசேஷ வேலை செய்யலை. அடுத்தடுத்து கன்வென்ஷன் வைக்கல, ஜெனரல் கன்வென்ஷன்லாம் நடத்துறதில்லை. மற்ற பெந்த சபைகள் பேருக்கு சபை செய்கிற மாதிரி கூட்டம் போடுறதில்லை. ஆனால் மக்களை தேவன் கொண்டு வந்து சேர்த்து கொண்டு இருக்கிறார். அடிக்கடி சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிறார், அவர் தான் கொண்டு வந்து சேர்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கன்வென்ஷன் இருந்ததுக்காக சில செய்திகள் கொடுத்துக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திருச்சபையினுடைய ஐக்கியம் தேவனோடு உள்ள ஐக்கியமாகும். திருச்சபையோடும் தேவனோடும் கூட ஐக்கியமாக இருக்கும்படியாக இந்த வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. வெவ்வேறு டெனாமினேஷன் நம்ம சபை எழுப்பும்போது நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே 400க்கு அதிகமான டெனாமினேஷன் இருக்கிறது, இதில் ஏதாவது ஒரு நல்ல சபையை காட்டும், அதில் போய் நான் ஐக்கியமாக இருக்கிறேன். கர்த்தர் சொன்ன அதெல்லாம் சபை இல்லை. இப்போ 400 இல்லை, 1500க்கு மேலான டினாமினேஷன், அதாவது வெவ்வேறு நாமங்களுடைய சபைகள் இருக்கின்றன. நம்ம சபை எழுப்பும்பொழுது 40 தான் இருந்தது. நான் எல்லாம் எழுதி வச்சுருக்கேன். இப்போது அது பெந்த சபைகளை பற்றி நான் அறிவித்தேன். இவைகள் துண்டு துண்டாக சிதறி போய் என்ற அஸ்திவாரம் கிடையாது, தலைவன் கிடையாது, அப்போஸ்தலன் கிடையாது, அஸ்திவாரம் இல்லை. இந்த பெந்த கோஸ்த மக்கள் இப்படி சிதறடிக்கப்படுவார்கள் என்று 1974 பள்ளப்பட்டி கன்வென்ஷனில் அறிவித்தேன். இப்போ அது நடைபெறுகிறது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். கர்த்தர் சொன்னார், என்னுடைய சபை எழுப்பும்படியாக நான் உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று சில ரகசியங்களை என்னோட கூட பேசினார். அது எனக்கும் தேவனுக்கும் அடுத்த சில உடன்பாடுகள்லாம் உண்டு. அது உடன்பாடுன்னா வெளிப்படையாக நான் சொல்லிடுறேன். அதை நான் சொல்லிட்டேன், இந்த வேலை வெற்றி அடைஞ்சால் எல்லா மகிமையும் கனமும் உங்களுக்கு செலுத்துவேன், தோல்வி அடைஞ்சால் நீர் என்ன தாங்கலை, அது உம்முடைய தவறுன்னு சொல்லி உங்கள் மேலே தான் பழி போடுவா அப்படின்னு கருத்து சொல்லிட்டார். சரி, நீ ஆரம்பி, முன்னால் இரு, நீ முன்னால் இரு, இந்த வேலை நடப்பிக்க தகுதியானவர்களை கொண்டு வந்து தோளோடு சொல்ந்து இந்த வேலையை நான் நடப்பேன், உலகம் எங்கும் சபை பரவும் என்று கருத்து சொன்னார். இன்றைக்கி அதைத்தான் செய்திருக்கிறார். ஊழியர் மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நான் கருத்திடத்தை சொன்னேன், முன்னால் ஒளிஞ்சதமாக செய்ய மாட்டேன், முன்னால் தினம் அலைவன், தினம் சுவிசேஷம் அறிவிப்பேன், தினம் அதாவது பொருத்தனை எல்லாம் பண்ணியிருந்தேன். அடிக்கடி லீவு போட்டுட்டு இவாஞ்சல் டூர் போகிறேன். நான் எங்கெங்கே இவாஞ்சல் டூர் நடந்தேனோ அங்கெல்லாம் இப்போ சபை இருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கத்தோட சொல்ல, நான் முன்னால் ஒளிஞ்சதமாக செய்ய மாட்டேன், சொல்லுறதை மாத்திரம் செய்வேன். சரி, சொல்லுறதை மாத்திரம் செய்வேன், ஆரம்பி முன்னால் நான் கட்டளையிட்டதை மாத்திரம் செய்வேன். அப்போது கட்டளை இடும்பொழுது தான் நான் ஒரு இடத்துக்கு வர முடியும், ஒரு இடத்துக்கு போக முடியும், ஒன்று செய்ய முடியும். நீ ஊக்கமாக ஜெபிச்சா, அதான் நான் உங்களிடத்து வர்றதுக்காக வேண்டிக் கொள்ளுன்னு சொல்லி எழுதியிருக்கப்புறம் ஜெபிச்சா ஒருவேளை நாங்கள் வருவேன், இல்லைன்னா வேறு இடத்துக்கு போவேன். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடவுள் ஒளியாக இருக்கிறார், அந்த ஒளியை நமக்கு கொடுக்கிறார். அந்த ஒளி என்ன என்றால் அது பரிசுத்தமாக்கும். பரிசுத்தத்திலே அதாவது ஐக்கியம் மிகவும் கண்டிப்பாக இருக்கும். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 யோவான் 1:7-6 நாம் பார்க்கிறோம், ஒளியிலே நடந்தால் தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஒளியிலே நடந்தால் அதாவது உங்களுடைய இருதயம் பழங்கி போல இருந்து நான் பார்த்தவங்க இருதெல்லாம் இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியுது. ஏன் இருதயம் பழங்கி போல இருந்து நீங்கள் பார்த்தது அப்படி ஒருவர் பூத கண்ணாடி வச்சு பார்க்கும் பொழுது களங்கமற்ற சூதற்றதாக இருந்தால் கண்டிப்பாக ஐக்கியம் இருக்கும். எனக்கு தெரியாமல் உங்கள் இருதயத்தில், உங்களுக்கு தெரியாமல் என் இருதயத்தில் வஞ்சனை, சூது, பாவம், தந்திரம் இருந்தால் ஐக்கியம் சரியாக உண்டாகாது. அவர் ஒளியில் இருக்கும்போது நாம் ஒளியிலே நடந்தால் ஒரு ஐக்கியப்பட்டிருப்போம். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாரும் பாவரிக்கை செய்து பாவம் மன்னிப்பட்டு பாவத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஐக்கியம் மிக முக்கியமாகும். என்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாதிரி காண்பித்து போயிருக்கிறார். 1 பேதுரு 2:21. தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிவதே ஒளியில் நடப்பதாகும். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்கிறதுனால் பரிசுத்தம் அடைவோம். 1 பேதுரு 2:21. இதற்காக